வணக்கம் வணக்கம். அகதா மீட்டுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம கார்த்தி கொஞ்சம் சொன்னாரு, என்ன சார் இன்னும் மீட்டிங் வரலையா இன்னைக்கு, நேத்து கேட்டாரு. நாங்க இன்னைக்கு கொஞ்சம் எங்க வீட்டினுடைய ரெனோவேஷன் ஒர்க்ல இருக்கிறேன். அதாவது எங்க வீட்டினுடைய ரெனோவேட் ஒர்க்ல இருக்கிறோம். திடீர்னு ஆள் வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட 3 மாசம் சொல்லி ஆள் கிடைக்காம வந்துட்டாங்க. வந்து அவங்க முடிக்கிறதுனால அவங்களுக்கு சப்போர்ட்டிவா கொஞ்சம் ஒர்க் அவங்களுக்கு செய்யறதுனால, ஏன்னா ஆடி மாசம் அஷ்டமி வேற, அவங்களுக்கு கொஞ்சம் அந்த வேலைகளை செஞ்சு கொடுத்தோம்னா முடிச்சு கொடுப்பாங்களேன்றக்காக ரொம்ப நாளா வெள்ளை அடிக்க இது பெயிண்ட் பண்ணாமையே விட்டுட்டேன். பெயிண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மனசுல திருப்தி இருந்தாலும் இப்போ ஒரு 10 நிமிஷத்துல போயிடுவேன். என்ன கேட்கிறாங்கன்னா, பஞ்சாங்க மாற்றத்தால் பலன்கள் மாறுமா அப்படிங்கிறத கேட்கிறார். சார், நாங்க சார் பஞ்சாங்கத்தை வச்சுதானே சார் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். பஞ்சாங்கத்தை வைத்து பலன்கள் மாறுமானா 100 விழுக்காடும் பலன்கள் மாறுபடும். 100 விழுக்காடும், அதாவது பஞ்சாங்கத்தை வைத்து பலன்கள் மாறுபடுமானா 100 விழுக்காடும் பலன்கள் மாறுபடும். ஒரு பஞ்சாங்கத்தினுடைய கணித அடிப்படை இன்னொரு பஞ்சாங்கத்துல கிடையாது. அதை விட இன்னொன்னையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சாயன முறைப்படி பார்க்கக்கூடிய கோள்கள் நிலையிலையும் நிராயணப்படி பார்க்கக்கூடிய கோள்கள் நிலையிலையும் 100 விழுக்காடு பலன்கள் மாறுபடும். சரி, இது ரெண்டு தானா சார் பஞ்சாங்கத்துல? இந்த திருக்கணிதம், வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கத்துல சில பல வாக்கிய பஞ்சாங்கங்கள், திருக்கணிதத்துல சில பல திருக்கணித பஞ்சாங்கங்கள்லாம் போடுறாங்களே சார், என்னங்க சார் இப்படின்னா? உண்மையிலேயே பஞ்சாங்கத்தினால் பலன்கள் மாறுபடும்னா 100 விழுக்காடும் பஞ்சாங்கத்தினால் பலன்கள் மாறுபடும். முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியது 2 விஷயம். உலக மக்களுக்கே சொல்றேன். நீங்க எந்த அடிப்படையில் எந்த கணித அடிப்படை பஞ்சாங்கத்தை கையில வச்சிருக்கீங்க? ஒண்ணு. அந்த அடிப்படை பஞ்சாங்கத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையே சொல்றேன். திருக்கணித பஞ்சாங்கத்திலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. வாசன் திருக்கணிதம் ஒரு அயனாம்சத்தை கையில எடுத்து சாயனத்துல இருந்து நிராயணம் கணிப்பாங்க. இன்னொரு திருக்கணித பஞ்சாங்கம் எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு அயனாம்சத்தை எடுத்து சாயனத்துல இருந்து கழிச்சு நிராயணம் எடுப்பாங்க. இப்படி பல்வேறு அயனாம்சங்கள் இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் லகரி அயனாம்சத்தை எடுத்துக்கிறோம். லகரியினுடைய அயனாம்சம் எங்களுக்கு இந்தியன் எபிமெரிஸ்ன்னு சொல்லி இந்தியா முழுவதுமே லகரியுடைய அயனாம்சத்தை எடுத்து நீங்க சாயனத்துல இருந்து லகரி அயனாம்சம் எவ்வளவு சொல்றாரோ அதை கழிச்சு நீங்க நிராயணத்துக்கு வந்துக்கங்க அப்படிங்கறதா முறை. சாயனம்ங்கிறது உலகம் முழுவதும் ஒரே பஞ்சாங்கம், மறந்துடக்கூடாது. சாயனம்ங்கிற டேபிள் ஆஃப் ஹவுசஸா இருந்தாலும் சரி, சாயனம்ங்கிற லாங்கிடியூட் பிளானட்டரி பொசிஷனா இருந்தாலும் சரி, சாயனப்படி இருக்கக்கூடிய கோள்கள் நிலையும் பாவக நிலையும் ஒன்றே. நீங்க எந்த அயனாம்சத்தை ஃபாலோ பண்றீங்களோ, லகரியா, நீகோம்பா, நம்ம நிறைய யூனிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க. பிவி ராமன் கூட நீங்க எடுத்துக்கலாம், ஏன் சைத்திரபட்சத்தை கூட எடுத்துக்கலாம், வாசன் திருக்கணியத்துல இருக்க அயனாம்சத்தையும் எடுக்கலாம். ஒவ்வொரு அயனாம்சத்தை எடுத்து நீங்க எதை வேணாலும் கழிச்சுக்கோங்க. ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பஞ்சாங்கம், மறந்துடாதீங்க. இப்ப பிவி ராமன் அயனாம்சத்தை போட்டு நீங்க சாயனத்துல இருந்து கழிச்சு எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் திருக்கணிதம் தான். திருக்கணித மெத்தட். வாக்கிய பஞ்சாங்கிறது ஒரு தனி கதைங்க. அந்த கதையை இந்த திருக்கணிதம் ஏத்துக்கலைங்க. திருக்கணிதம் எபிமெரிஸ் பஞ்சாங்கத்துக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் எபிமெரிஸ் வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில வர்றதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. பிரச்சனை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாயனத்தின் அடிப்படையில் நீங்க எந்த அயனாம்சத்தை ஃபாலோ பண்றீங்களோ அதை சொல்லியே ஆகணுங்க. அதை நீங்க சொல்லலைன்னா பஞ்சாங்கமே கிடையாதுங்க, மறந்துடக்கூடாது. இப்ப சாயனம் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரே பிளானட்டரி பொசிஷன். அந்த பிளானட்டரி பொசிஷன்ல நீங்க எந்த அயனாம்சத்தை ஃபாலோ பண்றீங்களோ அதை நீங்க கழித்து நிராயணமாக வைத்து பலன்களை சொல்லக்கூடியது இந்தியன் சிஸ்டம். இந்தியன் சிஸ்டம் நிராயண பொசிஷன், இந்தியன் சிஸ்டம் சாயன பொசிஷன் இல்லை. ஆக சாயனம் இல்லாததுனால ஒவ்வொரு பஞ்சாங்கத்திலையும்
அவங்க எந்த அயனாம்சத்தை ஃபாலோ பண்றாங்க, அதுல நமக்கு என்ன பிரச்சனை வருதுங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடணுங்க. இல்லாம நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம பாட்டுக்கு திருக்கணியம் தான் பெஸ்ட்னு சொல்றது அது படுமுட்டாள்தனம் தான். என்ன சார் முட்டாள்தனம்? எஸ், திருக்கணியத்தில் இந்த அயனாம்சத்தை நான் ஃபாலோ பண்றேன். அந்த அயனாம்சம் ஃபாலோங்கிறது அவ்வளவு லேசு கிடையாது. அந்த அயனாம்சத்தை ஃபாலோ பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு புது பஞ்சாங்கத்தையே உருவாக்கிட முடியும். எனவே தயவு செய்து சொல்றேன், நீங்க யாரா இருந்தாலும் சரி, பஞ்சாங்கம் மாறுபட்டால் பலன்கள் 100 விழுக்காடு மாறுபடும். பிளானட்டரி பொசிஷனும் மாறுபடும், பாவா டேபிள்ஸும் மாறுபடும். ஏன்னா பாவத்துக்கு ஒரு அயனாம்சம், பிளானட்டுக்கு ஒரு அயனாம்சம் எல்லாம் கிடையாது. ரெண்டுக்குமே ஒண்ணுதான், ரெண்டுக்குமே ஒரே அயனாம்சம் தான் ஃபாலோ பண்றோம். எனவே பஞ்சாங்கங்கள் மாறுபட்டு வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ஒத்தே வராது. அது வேற கணிதம், இது வேற கணிதம். அதை நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, அது வேற வேற. ஆனா திருக்கணியத்திலையும் ஒவ்வொன்றும் தனித்தனி பஞ்சாங்கங்களாக இருக்குதோ. இந்தியாவுல லகரி பேஸ்டு இந்தியன் எஃபிமெரிஸ் அப்படின்னு சொல்லி அவரு சாயனத்துலதான் கொடுப்பார் எஃபிமெரிஸ. என்னுடைய அயனாம்சத்தை கழித்து நீங்கள் நிராயணமாக்கி கொள்ளுங்கன்னு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா செய்வார்னா, நிராயண எஃபிமெரிஸ்னே போடுவார். என்னன்னா பொதுவா 23 டிகிரியை கழிச்சு போட்டுருவாங்க. அந்த வருஷத்தினுடைய திருத்தம்னு சொல்லி விகலைய கலைய போட்டு அதை கழிச்சுக்கங்க அப்படின்வார். இதான் அவருடைய பேஸ். மொத்தமா 23, இப்ப 24க்கு வந்திருக்கும். இப்ப 24 டிகிரியை கழிச்சு போட்டிருப்பாங்க அவங்க எபிமெரிஸ். அதுல இந்த வருஷத்துக்கு என்ன திருத்தம் கொடுக்கணுமோ அந்த திருத்தத்தை கொடுத்து மைனஸ் பண்ணி நிராயண பொசிஷனுக்கு கொண்டு போகலாம். ஆக ஒவ்வொரு பஞ்சாங்கமுமே தனித்தனி. ஒவ்வொரு பஞ்சாங்கத்திலையும் நீங்கள் இது பண்ணிக்க முடியாது, உன்னோட ஒண்ணு ஒத்து வரும்லாம் சொல்ல முடியாது. நீங்க எந்த அயனாம்சத்தை ஃபாலோ பண்றீங்க அது திருக்கணியத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒருத்தர் கேபிம்பாரு, அது நீ கோம்பதான் அவர் கேபி அயனாம்சம்னு சொல்லுவாங்க. அது நீ கோம்பனுடைய அயனாம்சம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அயனாம்சத்தை ஃபாலோ பண்ணி நான் பலனை கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிங்க, உங்களை யார் வேணான்னா. எங்களுக்கு தேவை பலன்கள் சரியா எது வருது. நான் பாக்குறேன், எனக்கு 3 அயனாம்சத்தை ஃபாலோ பண்ணுவேன். அதுல நான் ஒரு அயனாம்சம் எப்பவுமே பொதுவாக காமனா ஃபாலோ பண்றது லகரி அயனாம்சம். அந்த அயனாம்சத்துல அழகா பலன்களை ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இது என்னுடைய பழக்கம். இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல நீ கோம்பனுடைய அயனாம்சத்தையும் ஃபாலோ பண்ணுவேன். சிலருக்கு ஏயுஏ பஞ்சாங்க இதையும் அயனாம்சத்தையும் ஃபாலோ பண்ணுவேன். இப்படி சில அயனாம்சங்களை ஃபாலோ பண்ணி திருக்கணித பஞ்சாங்கத்தை உருவாக்க முடியும். நல்லா கவனிங்க, சாயனம்தான். நீங்க எந்த அயனாம்சத்தை வேணாலும் கழிச்சு அதுல திருக்கணித பஞ்சாங்கம் உருவாக்க முடியும். நிறைய விஷயம் சொல்றேன். பஞ்சாங்க மாறுபாட்டால் பலன்கள் மாறுபடும்னா 100 விழுக்காடு மாறுபடும். திருக்கணிதத்திலேயே எத்தனையோ அயனாம்சங்கள் இருக்கு. அந்த அயனாம்சத்தை நீங்க கழிச்சு போட்டீங்கன்னா மாறும். அதுல மிகப்பெரிய மாற்றம் எங்க இருந்து வரும்னா, பி.வி. ராமனுடைய, பெங்களூர் வெங்கட்ராமனுடைய அயனாம்சத்தை போட்டீங்கன்னா பல பிரச்சனையா இருக்கும். அதுல பல விஷயங்கள் மாறுபட்டு நிற்கும். அதனால அதெல்லாம் மறந்துடாதீங்க. பஞ்சாங்க மாற்றத்தால் பலன்கள் மாறுபடுமானா 100 விழுக்காடு மாறுபடும். அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. மாறுபடக்கூடிய அமைப்பு அதுல இருக்கத்தான் செய்யும். யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஐயப்பாடுகள் இருந்தால் கேளுங்க. இந்த பஞ்சாங்க மாற்றம் 100 விழுக்காடும் பலன்கள் மாறும். வாக்கியத்துக்கும் திருக்கணியத்துக்கும் சொல்லவே வேணாம், அதை சுத்தமா மாறும். திருக்கணியத்திலே ஒவ்வொரு அயனாம்சத்துக்கும் பஞ்சாங்க நிலைகள் மாறிடும், கோள்கள் நிலைகள் மாறிடும், பலன்களும் மாறுபடும். டேபிள் ஆஃப் ஹவுசஸ் அது சாயனத்துல இருக்கும். அதுலயும் நீங்க பாக்குற பிளானட்டுக்கு கொடுத்த அதே அயனாம்சத்தை எங்கேயும் கொடுத்தீங்கன்னா அதுவும் மாறுபடும். நீங்க எந்த அயனாம்சம் ஃபாலோ பண்றீங்க, திருக்கணிதமா அப்படின்னா அது எந்த அயனாம்சம் அது கண்டிப்பா வேணுங்க. நிறைய பேருக்கு அயனாம்சம்னாலே என்னன்னு தெரியாது. கம்ப்யூட்டருக்கு அனுப்பிச்சு கொடுக்கறதே போட்டு போயிடுவாங்க. சரி, அயனாம்சம் ஏன் கழிக்கணும் என்னங்கிற விவரம் எல்லாம் பல ஜோதிடர்களுக்கு விவரம் தெரியாது. நல்ல நுணுக்கமான ஜோதிடர்கள் அந்த பேஸ் பண்ணி தான் வாழ்றாங்க. அந்த நிறைய நண்பர்களை நானே பார்த்திருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுடைய வினாக்கள்
ஏதாவது இருந்தா கேளுங்க. சார் இந்த வாக்கியம் திருக்கணிதம் இந்த பிரச்சனை இருக்குல்ல சார், இத சரி பண்றதுக்கு முறையா ஒரு வழி பண்ணலாம்ல சார் தங்கத்து மூலியமா? சார் இது 1952ல ஏற்படுத்தினப்பட்ட காலண்டர் கமிட்டிலேயே எல்லாரும் ஒத்துக்கிட்டு காஞ்சி மடம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு மாறிக்கிறோம், இந்தியாவே திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு வந்துருவோம்னு அவங்க முடிவை அறிவிச்சிட்டாங்க. இந்தியன் எபிமேரிஸா அதுவே லகரி பேஸ்லயே சொல்லி நீங்கள் திருக்கணியத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்மளுடைய மடங்கள், பொதுவாக மடங்கள் இங்கதான் அதிகமா இருக்கும், தமிழ்நாட்டுலதான் மடங்கள் அதிகம். இங்கதான் சைவ மடமும் வைணவ மடமும் அதிகமாக இருக்கு. இந்த சைவ வைணவ மடம் என்ன பண்ணுதுன்னா, நாங்கள் அந்த காலத்துல இருந்து ஐதீகமாக நாங்க வாக்கியத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். எந்த காலத்துல இருந்தும் கிடையாது. தெலுங்கு பிராமணர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அவங்கதான் பஞ்சாங்கத்தை எழுதுற முறையை உருவாக்குறாங்க. இது 1528 டு 1738க்குள்ள நடந்த 210 வருஷங்களுக்குள்ள நடந்த பஞ்சாங்க கணித மாற்றம். அது வாக்கிய கணிதம் தான், நம்ம இல்லைன்னு சொல்லல. அந்த கணித முறையில அவங்க முதல்ல என்ன பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் கொண்டு வரல. அவங்க அது முறையில 5 பஞ்சாங்கத்தை உருவாக்குனாங்க. திதி, வார, நட்சத்திரம், யோக, கரணம். அததான் அவங்க உருவாக்குனாங்க. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அது ஏன் உருவாக்குறாங்கன்னா, கோயில் விசேஷங்களை செய்வதற்காக, அந்த திதி நட்சத்திரத்தை உருவாக்கி செயல்படுத்துவதற்காக அந்த பஞ்சாங்கங்களை உருவாக்குனாங்க. பின்னர் அதுல பிளானட்டரி பொசிஷன் சேர்த்து அதையும் ஃபாலோ பண்றதுக்காக வர்றாங்க. இது 18ஆம் நூற்றாண்டுல வந்துருது. அது வந்த பின்னாடிதான் அவங்க அந்த இதை வச்சுட்டு இந்த நாடி ஜோதிடம் எல்லாம் எழுதுனாங்க பாருங்க, மகா பெரிய கேடிகள் அவங்க எல்லாம். நான் சப்தரிசி நாடி ஜோதிடம்னு ஒரு பொய்ய எழுதி வச்சிருக்காங்க. 100 ஜாதகம் 110 ஜாதகம்னு. அதுக்கெல்லாம் மெட்ராஸ் ஓரியண்டல் அந்த இது மேனுஸ்கிரிப்டாலஜி அவங்க இதே பண்ணாங்க. அதை ஒழுங்கா மொழிபெயர்ப்பு பண்ணுவோம்லாம் பண்ணாங்க. அதான் தெளிவுரை பண்ணுவோம். அதுல சிஜி ராஜன் சொல்லி கோவிந்தராஜன் சொல்லி ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர், தாசில்தாரா இருந்து ரிட்டையர்ட், அவரே அதுக்கு பொழிப்புரை கொடுத்திருந்தார். பின்னாடி காமராஜர் பீரியட்ல தான் அதெல்லாம் இதை போய்கிட்டு கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஃபண்டே நிப்பாட்டுறாரு. ராஜாஜி காலத்துல ஃபண்டு கொடுக்கப்பட்டு அதை நிப்பாட்டுறாங்க இவங்கெல்லாம், காமராஜர் ஐயா அவங்கெல்லாம். எனவே அந்த 18ஆம் நூற்றாண்டுல ஒரு கட்டம் மட்டும் போட்டுக்குவாங்க, ராசி கட்டம் மட்டும் போட்டுக்கிட்டு நாங்களும் நாடி ஜோதிடம், சப்த ரிஷிகளும் இந்த நாடியை பத்தி சொல்றாங்கன்னு. எவ்வளவு பெரிய ஏமாற்றம். கணக்கு வழக்கு உள்ளதுல சப்த ரிஷி பேரை கொண்டு வந்து, சித்தர்கள் பேரெல்லாம் கொண்டு வந்து ஏமாத்தணும் ஜோதிட உலகம், நம்ம உலகம். அதுல வந்ததுங்க கூத்து. அதுல அவங்க வாக்கியத்தை சொல்லிட்டே வர்றதுனால அந்த வாக்கிய கணிதம் எங்களுக்கு ஐதீகமா இருக்கு. நாங்க அதன்படிதான் நாங்க திதிகளையும் நட்சத்திரங்களையும் எடுத்துப்போம்னு அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க மாறலைங்க. அவங்கள மாற்றவும் முடியாதுங்க. ஏன்னா நாங்க ஐதீகம் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இதுக்கு கவர்மெண்ட் சொல்லிடுச்சு எல்லாரும் திருக்கணித ஃபாலோ பண்ணுங்க. ஆனா இது இங்க இருக்கக்கூடிய நம்ம நாட்டு மடத்து பஞ்சாங்கங்கள் இருக்கு பாருங்க, அது மாறலைங்க. வாக்கியப்படிதான் கணிதம் பண்ணு. திருநள்ளாறுல சனியும் கிடையாது, முருகஞ்சலையே சனினா மாத்திருக்காங்க. அங்கேயே என்ன பண்ணுவாங்கன்னா வாக்கியப்படிதான் சனி பயிற்சின்னு சொல்லிட்டு திருநள்ளாறு சனி பயிற்சின்னு சொல்லி ஒரு ஏமாத்துவாங்க. சரிங்க, விடுங்க, அதெல்லாம் அவங்க ஃபாலோ. நம்ம திருக்கணியத்துக்கு நமக்கு சரியா வருது, வாக்கியம் சரியா வருதுன்றவன் இந்த துருவத்தை என்னன்னு சொல்லக்கூடிய இந்த அண்ணன் தம்பி எத்தனை, மாமி மச்சனை எத்தனைன்னு எழுதி வச்சுட்டு சவுத்துல எழுதுறாங்க இல்லையா, இந்த திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம், ராமநாதபுரம் வாக்கிய பஞ்சாங்கம், ஸ்ரீரங்க மடத்து வாக்கிய பஞ்சாங்கம்லாம் இருக்குங்க. இதெல்லாம் அவங்க அது சரின்றாங்க. அவங்க காஞ்சி மடம் திருக்கணிதங்க, கும்பகோணம் மடமும் காஞ்சி மடத்தோட சேர்ந்ததுதான், அதுவும் திருக்கணித பஞ்சாங்கம் தான். இந்த பஞ்சாங்கங்கள்லாம் இன்னும் வாக்கியத்துல இருக்கு. இதை சரி கட்டுறதுக்கு முதல்ல இவங்க அந்த மடத்த ஆளுகள், அந்த பஞ்சாங்க கணிதர்கள் வரணுமே, அவங்க பொழப்பு போயிருமே. அதனால அது ஓடுது. அசல் 28ஆம் நம்பர் பாம்பு பஞ்சாங்கமும் வாக்கிய பஞ்சாங்கம் தான், அது ஓடுதுங்க. இதை எப்படி சரி பண்றேன்னா நமக்கு தெரியாதுங்க. நான் மதுரையில இருக்கப்போ ஒரே வாக்கிய பஞ்சாங்க, நான் திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்ணுவேன். அது ஒன்றும் சரி வரலன்னு தான் மதுரையை விட்டு நான் இதுக்காகவே நான் யூனிவர்சிட்டிக்குள்ள வேலைக்கு போனாலும் அப்புறமேல் கோயம்புத்தூர் ஃபுல்லாவே எங்களுக்கு திருக்கணிதம் தாங்க, வாக்கியம் கிடையாது. அதனால நமக்கு இது செட்டில் ஆயிடுச்சான்ட்டு இந்த பக்கம் நாங்க திருக்கணித பஞ்சாங்கத்துல நாங்க ஃபாலோ பண்றோம். அதனால நான் லகரி பேஸ்டு அயனாம்சம் என் கம்ப்யூட்டர்ல தான் இருக்கும். அந்த ஃபாலோல அந்த கணிதத்துல நாங்க பலன்கள் சொல்லிக்கிட்டு இருப்போங்க. சொல்லுங்க, எவ்வளவு பிரச்சனை வருது பார்த்தீங்களா? அவர் ஒரு வார்த்தையை போட்டு போயிட்டார், பஞ்சாங்கத்தினால் பலன்கள் மாறுபடுமா? 100% மாறுபடும்.
ஏதாவது உங்களுக்கு இதுக்கு பார்ப்போம் சார். இதை வந்து நம்ம முயற்சி செய்வோம். ஐயா திருக்கணி இதை வந்து நிரூபிக்கணும். நம்ம பல வகையில இதை நிரூபிச்சு பலன்கள் நிரூபிச்ச பின்னாடி வர வேண்டியது. பலன்கள் நிரூபிக்கிறதுக்கு நம்மகிட்ட மனிதர்கள் கிடையாது. அவங்க அந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு ஒத்து உழைப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா பல ரகசியங்களை நம்ம வெளியே பேசிட முடியாது. எனவே அதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ஆனா இந்த திதிவார நட்சத்திர யோகத்துல அவங்க இது நடத்துறாங்க பாருங்க, சடங்குகள். அதை போய் நம்ம தடுக்கவே முடியாது. எங்களுக்கு திருக்கணிதம் கிடையாதுன்றாங்க. காஞ்சி மடம் இங்க இருக்குங்க, ஆர்எஸ்புரத்துல காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு, காஞ்சி மடத்தோட கோயில். அந்த அர்ச்சகரே என்கிட்ட சொல்றாரு, சார் இந்த பஞ்சாங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வரமாட்டீங்களா சார், என்னங்க சார் இது அப்படின்னாங்க. சார் நான் பாவம் சார், நான் ஒரு பேராசிரியர், யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். இதெல்லாம் தூக்கிக்கிட்டு போற அளவுக்கெல்லாம் நாங்க போனா இது உலக மகா பஞ்சாயத்தெல்லாம் இதை உருவாக்கும். யாருக்கு எந்த மடத்துக்கு எப்படி நம்ம பதில் சொல்றதுங்க? நீங்க நடத்துறது வந்து ஒன்லி திதிவார நட்சத்திரத்துல நீங்க சடங்குகள் செய்றீங்க. இங்க பிரச்சனையே நிறைய வேறையெல்லாம் இருக்குங்க. நான் போனா, நான் ஜோதிடர், நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர். நான் போனா பிளானட்டரி பொசிஷன் அது இதுன்னு தூக்கி போட்டுட்டு வந்துருவாங்க. இது ஒரே விஷயத்துல இது முடியாதுங்க. பல சிட்டிங்க, பல ஆள்கள் வரணும், பல செலவுகள் இருக்கு. இதுக்கெல்லாம் பூனைக்கு மணிகட்ட என்னால முடியாதுங்க, நம்மளை விட்டுருங்கன்ட்டு நான் அந்த ஐயாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா இது உண்மை, அதுதான். அவங்க ஒரு டைம்ல எடுத்துக்கிறாங்க, இவங்க அடுத்த நாள் எடுத்துக்குவாங்க, இல்லை முதல் நாளுக்கு கொண்டாடுவாங்க. அந்த ஒரு நாள் வித்தியாசம் தானே, 17-18 நாளைக்கு தானே வித்தியாசம். அதுல ஓடுதுங்க இந்த திருக்கணித வாக்கியம். பஞ்சாங்கங்கள் மாறுறதுனால் கண்டிப்பாக 100% பலன்கள் மாறுபடும். அதை விட அயனாம்ச விதிகள், அயனாம்சத்தை திருக்கணிதத்திலேயே ஏகப்பட்ட அயனாம்சம் இருக்குங்க. அயனாம்சத்துல நீங்க எந்த அயனாம்சம்னு ஒரு தீர்மானம் வந்து எடுத்துருங்க. நீங்க அயனாம்சத்தை மாத்தி, இப்ப வாசன் பஞ்சாங்கத்துல இருக்க அயனாம்சமும் லகரி அயனாம்சமும் ஒத்து போகாது, பிளானட்டரி பொசிஷன்ல ஒத்து போகாது, முன்ன பின்னதான் இருக்கும். ஆனா நம்ம எதை ஃபாலோ பண்றோமோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போகணும். அதுல மிகப்பெரிய தவறு எதுனா, பிவி ராமனுடைய அயனாம்சத்தை போட்டீங்கன்னா எல்லாமே மாறி போகும். அது ஒரு பெரிய பிரச்சனை அது. அதனால அவங்கவுங்க ஒரு அயனாம்சத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. திருக்கணியத்துல நீங்க தீர்மானமா லகரியா லகரி, இல்ல நீ கோம்பா நீ கோம்பு, இல்ல சைத்திரபட்சமா சைத்திரபட்சம், அது என்ன முடிவுக்கோ நீங்க வந்துருங்க. வேற என்ன சொல்லுங்க? ஓகே சார், நம்ம பாப்போம் சார். அது ஒரு பெரிய பிரச்சனை. அத கண்கூடா நான் பார்த்திருக்கிறேன், கண்கூடா நான் கேட்டிருக்கேன். நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இதுதான் கரெக்ட் அப்படின்னு நீங்க தான் சார் சொல்லலாம். நம்ம சொல்லுவோம் அது கொஞ்சம் சார், அது சொல்லணுங்கிறதுக்காக நம்ம சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது. சில விஷயங்களை நாம அதுக்காக ஆய்வு செஞ்சு அதை எடுத்து அதை கொடுத்து கவர்மெண்ட் மீட்டராலஜி டிபார்ட்மெண்ட்ல சப்மிட் பண்ணி, அது அவங்க நம்மளை கமிட்டி போட்டு என்கொயரி போட்டு எல்லாம் பண்ணி தான் அவங்க டிக்ளேர் பண்ண முடியும். அப்படி பண்ணாலுமே மடத்து பஞ்சாங்கம் மாறாது சார். வாக்கிய மடத்து பஞ்சாங்கம் நாங்க இதுபடி விழா கொண்டாடிட்டு போறோம், உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனைன்னு புரியுது சார், புரியுது. அவங்க நேரடியா கேட்பாங்க, சார் நாங்க சடங்கு நடத்துறதுக்கு தான் பஞ்சாங்கம் போடுறோம், அதுல பிளானட்டரி பொசிஷனையும் போட்டு வைக்கிறோம், அதை ஃபாலோ பண்றவங்க பண்ணிட்டு போறாங்க, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வாங்க. ஏன்னா அது ஐதீகம் சார், அது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஐதீகம். அதுக்குள்ள போய் நுழைஞ்சோம்னாலே அங்க பல ஷாக் அடிக்கும் நமக்கு. எங்க ஆன்மீகத்துக்குள்ள ஏன் சார் நீங்க வந்து நுழையிறீங்கன்னு முதல் கேள்வியிலேயே பிரச்சனை வந்து. நீங்க ஜோதிடர்கள் உங்க வேலையை பாருங்க சார். நீங்க எங்க ஆன்மீகத்தை வச்சு இன்னும் பேசுற ஆண்கள்லாம் இருக்காங்க, எங்க ஆன்மீகத்தை வச்சு நீங்களாம் எவ்வளவு ஏமாத்துறீங்கன்னா கேட்டவங்க இருக்காங்க. அதுவும் ஒரு கூத்து தான். சொல்லுங்க, வேற கேள்வி. சரியா, ஜெகநாதன் சார் நல்ல கேள்வி கேட்டார், பேசுவோம் ஜெகநாதன் சார், நம்ம நிறைய இருக்கு பேசுறது. சொல்லுங்க, வேற கேள்வி கேளுங்க சார். இன்னொரு அடுத்த டாபிக்கு ஒரு கேள்வி தரேன் சார். டாபிக் என்னன்னா, இந்த பிறந்த தலைவர நேரம் இருக்குல்ல சார், எது கரெக்டான பிறந்த நேரம், அதையும் ஒரு மீட்டிங் போட்டு சொல்லிடுங்க சார். ஒரு நாளைக்கு நாளானிக்கோ சரியான பிறந்த நேரம், முதல்ல தலை வரதா இல்ல மூச்சு விடுறதா, குழந்தை ஆயறதா இல்ல ஆதான லக்கணம்னு சொல்லி எடுக்கிறதா, அந்த லக்கணம் எதுன்னு குறிக்கிறாங்கல்ல பிறந்த நேரம், அதுவே இன்னும் கன்ஃபியூஷனா இருக்குல்ல சார். குழந்தை மூச்சு விடுறது, டாக்டர் தப்பா குறிச்சிட்டாங்க, இதை எப்படி சரிப்படுத்துறதுன்னு ஒரு வழி சொல்லுங்க சார். நல்லா கவனிங்க. குழந்தை பிறந்த நேரத்தை டாக்டர் சொல்ற நேரத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆமா சார். நம்ம போய் கையில அன்னைக்கு வந்து வாட்ச் இல்லாத ஒரே காரணத்தினால அவவே சொன்ன டைம் ஆகி இருந்துச்சு. ஜோசியங்க படி ஏமாத்திருக்கான். அது ஆண் காலம் பெண் காலம் எல்லாம் போட்டெல்லாம் ஏமாத்தினதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு இவர் கொடுக்குறாரு இல்லையா டாக்டர், உண்மையிலே டாக்டர்கள் நல்லவங்க.
அவங்க வாட்ச பாத்துக்கிறாங்க, நம்ம எதுக்கு விருப்பப்படுறோம்ன்றாங்க. ஐயா சரியான நேரத்துல நாங்க விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க கரெக்டா வாட்ச வச்சுட்டு ஐயா குழந்தை இந்த இதுல எடுத்துட்டோம், அவ்வளவுதான். அது என்ன மூக்கு நுழைஞ்சா, தலை நுழைஞ்சா, வாயு நுழைஞ்சா, மொத்தமா குழந்தைய வெளியே எடுத்த பின்னாடி பார்த்து போறோம். இதுல என்ன வந்துருச்சு? உங்களுக்கு கதிர் தாக்கம். அம்மாவுடைய கவர்ல இருக்கிற வரைக்கும் கதிர் தாக்கம் கிடையாது. வெளியே வந்தாதான் கதிர் தாக்கம், மறந்துடாதீங்க. வெளியே முழுசா வந்த உடனே தான் குழந்தை. இதை இன்னொரு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். விளக்கமாவே கரு உருவான நேரம் தான் முக்கியம் சொல்றாங்க. அதெல்லாம் அது குந்தர லக்ன ஸ்புடம்னு பேரு. அதுக்கெல்லாம் நம்ம போக வேணாங்க. ஏங்க இவ்வளவு கஷ்டம்? மழை வந்த பின்னாடி ஏங்க எங்கெங்க ஏங்க நம்ம சயின்ஸ் உலகத்துல இருக்கோங்க. we are living in science. அப்ப நம்ம கால்குலேஷன்ஸ்லாம் நமக்கு ஈஸியா வந்த பின்னாடி ஏன் கஷ்டப்படுறீங்க? கரு உருவாடுது எதுக்கு? அது எதுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க வெளியே வந்த பின்னாடி தானே பலன் சொல்ல முடியும். ஒரு குழந்தை வெளியே வந்த பின்னாடி தானே சூரிய ஒளி, சந்திர ஒளி, செவ்வாய் ஒளி, எல்லா ஒளியும் அதுல படுது. உள்ள இருக்கிற வரைக்கும் அது கவச குண்டலத்துல தானே இருக்கு. அப்புறம் ஏன் பலன்களை போட்டு நம்ம குழப்பணும்? வெளியே வந்த பின்னாடி சொல்லுங்க, 2 நிமிஷம் வித்தியாசத்துல என்ன நடந்துற போகுது? ஒரு சஷ்டி அம்சம் வேணா மாறிட்டு போகுது. அதான் ரொம்ப போட்டு கசக்க கூடாது சார். மக்கள் பலன்கள் ஐயா எங்களுக்கு ஒரு நல்ல காலம் எப்போ வரும் தான் கேட்க வர்றாங்க. ஐயா இந்த தீய காலம் முடிஞ்சோடனே நல்ல காலத்தை தசால முடிவு பண்ணலாம், புத்தியில முடிவு பண்ணலாம், அந்தரத்துல முடிவு பண்ணலாம், அந்தராந்தரத்துல முடிவு பண்ணலாம், சூட்சுமத்துல முடிவு பண்ணலாம், பிராணத்துல முடிவு பண்ணலாம், உபபிராணம், உபபிராணம், எத்தனையோ விஷயங்கள் அதுக்குள்ள வந்துடும். அதனால தயவு செய்து சொல்றேன், நாம போட்டுக்கிட்டு கண்ட கணக்கெல்லாம் அன்னைக்கு சொல்லி வச்சுட்டு சார் எழுதி வச்சிருக்காங்க ஜோதிட நூல்கள், பழைய நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க சார். கால விதானம் ஒன்று சொல்லிட்டான் சார், முகூர்த்தத்துக்கு இந்த நேரத்தை குறிங்கன்னு. குறிச்ச பின்னாடி என்ன தெரியுமா சொல்றான்? ஐயா காலபுருஷன் ஆதி அந்தம் இல்லாமல் எங்கும் எப்பொழுதும் வியாபித்து கொண்டே இருப்பதால் அவன் குணங்களுடனும் தோஷங்களுடனும் கூடியே இருக்கிறான். எனவே நல்ல ஜோதிடராகிய நீங்கள் குணங்களை கூட்டி தோஷங்களை குறைத்து நல் முகூர்த்தங்களை எடுப்பார்களாக. யார் சார் இன்னைக்கு அதைத்தான் நம்ம செய்யறோம். இன்னைக்கு எல்லாம் நீங்க அவங்க சொன்ன முகூர்த்த விதானத்துல சொன்ன ரூல்ஸ்ல நம்ம ஒரு முகூர்த்தம் எடுக்கணும்னா 600 லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் எடுக்க முடியாது. அவ்வளவு சிக்கல் அது. அதெல்லாம் படிச்சிருக்கோம். அது நான் எம்ஃபில்ல நான் டெஸ்டேஷனே போட்டிருக்கேன். என்ன வாங்க இன்னொரு நாளைக்கு சந்திப்போம். இன்னொரு நாள் எல்லா கேள்விங்க கேட்போம். இந்த கேள்வியை நாளைக்கு மிச்சம் இருக்கிறவங்க நாளைக்கு கேளுங்க. எனக்கு முக்கியமானவங்க வந்துட்டாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. நாளைக்கு திரும்ப ஃப்ரீயா பேசுவோம். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி.